ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த எபிசோடோட லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 6. இப்போ சூடாவனோட ரூமுக்கு போக நிற்கவோ ஹோரக்கிட்ட வந்துட்டு அவன் கிட்ட பேச வரா. நான் என்னோட ரூமுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் எதுலையோ கலந்துக்கிடல அப்படின்னு அவன் சொல்லவும், நீ இல்லைன்னா நம்ம கிளாஸ் டி தோத்து போயிடும் அப்படின்னு அவன் சொல்லவும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த முட்டாளுங்க ரொம்பவோ ஓவரா பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சூடோ நீ எந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹோரக்கிட்ட சொல்ல வருவோம். எனக்கு ஒன்றும் லெக்சர் பண்ணாதா அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் மட்டும் இருந்தால் அழகாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் வின்னே பண்ணியிருப்பானா, அந்த முட்டாளுங்களையோ கூட வச்சுட்டு இருக்கிறது எனக்கு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவும், நம்ம தோத்து போறதுனால மட்டும் நீ கோவப்படுற மாதிரி எனக்கு தெரியலையா அப்படின்னு அவ கேட்கறா. நான் எப்பவுமே எதுலயும் லாய்க்கு இல்லாதவன் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் பெஸ்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். எங்க அப்பா அம்மா மாதிரி நான் ஒரு ஃபெயிலியரா இல்லாம நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி நான் திறமையானவன் ப்ரூவ் பண்ண நினைச்சேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இப்போ நீ விட்டு கொடுத்துட்டேன்னா தோத்து போகிறதுக்கு அப்ப நீ ரெடியா இருக்கியா, உன்னாலதான் கிளாஸ் டீயை முன்னேற்றி கொண்டு வர முடியும்னு சொல்லுவோம். நான் கலந்துக்கிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரியே ஒரு ஃபெயிலியரா இருக்க போறியா அப்படின்னு அவ கேட்கறா. நான் ஃபெயிலியராகவே இருந்துக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். லஞ்ச் பிரேக் முடிய போது எல்லாரும் கிரவுண்டுக்கு வாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நீ கிரவுண்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும், நான் போக மாட்டேன், இங்கே தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹோரக்கிட்ட அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ குஷிடாவும் தான் 3 லக்கெட் ரேஸ்ல கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஹோரக்கிட்டாக்கு இப்படி காலில் அடிப்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு குஷிடா பேசிட்டு இருக்கவும், நீ தானே கிளாஸ் டீக்கு துரோகம் பண்ணது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என்ன சொல்ற நீ எனக்கு புரியல அப்படின்னு குஷிடா சொல்றா. எல்லாரும் என்ன காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்கிறத நீ போட்டோ எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி, நான் எந்த ரேஸ்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு அவ சொல்றா. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளாஸோட அந்த காம்படிஷன் லிஸ்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நான் தான் அதை பண்ண நீ எப்படி சொல்ற அப்படின்னு அவ கேட்கறா. நீ போட்டோ ஆல்ரெடி எடுத்துட்டேன்னா எதுக்காக திரும்பவோ டீச்சர் கிட்ட போயிட்டு அந்த லிஸ்ட்டை கேட்ட, டீச்சர் கிட்ட நம்ம இதை பற்றி கேட்டால் எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரிய வந்துடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஒருவேளை நான் தான் துரோகம் பண்ணேன்னு வச்சுக்கிடுவோம், எதுக்காக நீ யார்கிட்டயோ முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே சொல்லி நீ இதை தடுத்துருந்துருக்கலாம். ஓ இப்போ தான் எனக்கு புரிய வருது, கடைசி நிமிஷத்தில் எல்லாருக்கும் காம்படிஷனை சேஞ்ச் பண்ணால் அதுலேயே குழப்பம் வரும், ஸோ கண்டிப்பாக அவங்க தோத்து போயிருவாங்க அதுதானே அப்படின்னு அவ கேட்குறா. எர்த் குரூப் விஐபி நீ தாங்கிறத சி கிளாஸ் கிட்ட நீ தானே சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டியா, அப்போ இதுக்கப்புறம் மறைச்ச பிரயோஜனம் இல்லை, ஆமாம் நான் தான் துரோகம் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவ கேட்கவும், நான் எதுவும் பண்ண போறதில்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிற யூனிஃபார்ம்னு என்கிட்ட பத்திரமா அப்படியே தான் இருக்கு, ஸோ மறந்துடாத அப்படின்னு ஹோரக்கிட்ட சொல்லுவோம். நான் கண்டிப்பா எதையோ வெளியே சொல்ல மாட்டேன், ஆனா நீ எதுக்காக இப்படி கிளாஸ் டிக்கு துரோகம் பண்ணணும், ரியவன் கிட்ட பதிலுக்கு நீ ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருக்க கரெக்டா, நீ எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் ஹோரக்கிட்டாவோ உனக்கு பிடிக்காது, ஸோ அவளை அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்ப ட்ரை பண்றா அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், உண்மையிலேயே நீ ஸ்பெஷல் தான் எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லவோ, எதுக்காக அவளை வெளியே அனுப்பணும் ட்ரை பண்றா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஹோரக்கிட்டாவை சுத்தமா பிடிக்காது, ஸோ என்னோட பிளான்ல அவ அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும், இப்போ என்னோட பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹோரக்கிட்டாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ ஒன்னையும் சேர்த்தாவா கூட அந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பி வைக்கிறேன், அதுக்கப்புறமா கிளாஸ் டிஏ கிளாஸ் ஏக்கு கொண்டு போற வழியை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நான் ஒன்னும் காம்படிஷன்லாம் வரல, ஜூஸ் எடுத்துட்டியா ரூமுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சோடா சொல்லவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ எப்படி ஃபீல் பண்றங்கிறத என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, ஏன்னா நானும் ஒன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் உனக்கு தெரியும்ல, அவன் எங்க அண்ணன் தான், என்னோட சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் முன்னாடி என்னோட பெஸ்ட்டை காமிக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அண்ணனோட பார்த்து தான் நான் சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க அண்ணன் லெவலுக்கு என்னால எப்பவோ இருக்க முடியல, நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கிறதுனால எங்க அண்ணன் என்ன ஒரு ஆளா கூட மதிக்கல, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திறமசாலியா மாற முடியல, ஆனா உங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ என் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது, என்னால சாதிக்க முடியும்னு தோணுச்சு, நான் ஒரு ஃபெயிலியர்னு எனக்கு தெரியும், ஆனா நான் ஃபெயிலியராகவே இருக்க விரும்பல, சூடோ உன்னால மட்டும்தான் கிளாஸ் டீயை முன்னேற்றி மேலே கொண்டு வர முடியும், உனக்குள்ளேயே திறமைகள் இருக்கு, உங்க அப்பா அம்மா மாதிரி நீ தோத்து போக கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா என் கூட ஜாயின் பண்ண அப்படின்னு அவ கேட்கறா. இந்த மாதிரி டைலாக் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், ஆனா நீ சொல்லும்போது அது டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் சொல்றான். கென் சூடோ நான் திரும்பவோ கேட்கறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு ஹோரக்கிட்டா கேட்கவும், சரி ஓகே நீ என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டா நான் ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிடுதேன் அப்படின்னு அவன் சொல்றான். கைஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிட்டேன், கடைசி மேட்ச்லயாச்சும் நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இப்போ எல்லாருமே சியர பாக்குறாங்க, என் காலில் அடிபட்டு இருக்கிறதுனால என்னால ஓட முடியாதுன்னு ஹோரக்கிட்டா சொல்லவும், குஷேடா நீ ஓடுறியான்னு கேட்கவும், அவ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. காலையில 200 மீட்டர் டேஷ்ல ஓடினதுல என் காலு கொஞ்சம் அடிபட்டுட்டு, ஸோ என்னால ஓட முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லவும், சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஹிராட்டா யோசிக்கிறான். நான் வேணா ஓடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒயிட் டீம் தான் வந்துட்டு லீடிங்ல இருக்காங்க, ஃபைனல் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போது 1200 மீட்டர் ரிலே இப்போ நடக்குது. லாஸ்ட் எல்லாருமே கான்ஃபிடன்ஸ் இல்லாம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, ஆனா திரும்பவும் எல்லாரும் இப்போ சேரப் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டான ஹோரக்கிட்டாவோட அண்ணன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறான். சிச்சுவேஷன் அப்படிதான் இருந்துச்சு, ஆனா இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு காரணம் உன் சிஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் ஸ்ட்ராங்கா மாறுறாங்களா இல்லையாங்கிறத நானே பொறுத்திருந்து பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். ஹே பிரசிடென்ட், என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, இன்னைக்கு நான் உனக்கு காமிக்கிறேன், நம்ம ஒரு ரேஸ் வச்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு ஹோரக்கிட்ட அண்ணன் சொல்றான். இப்போ பிரசிடென்ட் கிட்ட அந்த பொண்ணு வந்து கொடுத்துமே கூட அவன் ஓடாம நிற்கிறான், கவலைப்படாத நான் இதை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் முதல்ல உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், உன்னோட ஃபுல் ஸ்பீடில் ஓடு,
பின்வாங்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ குஷேடா வந்துட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்கவுமே இவங்க 2 பேருமே ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி போன எல்லாரையும் விடவும் செம ஃபாஸ்டா ஓடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் என்ன ஸ்பீட்ல ஓடுறானோ அதே ஸ்பீடுக்கு ஈக்குவலா ஓடிட்டு இருக்கான். என்னோட மொத்த லைஃப்லயும் என்னோட ஃபுல் ஸ்பீட்ல மத்தவங்க முன்னாடி நான் ஓடினதே கிடையாது. சரி நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு வழியா அந்த ரேஸ் முடியுது. ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணது ரெட் டீம் தான். பட் என்னதான் இருந்தாலும் கிளாஸ் டே கடைசியில தான் இருக்காங்க. எல்லா கிளாஸுக்குமே தான் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படியோ நம்ம டீம் ஜெயிச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. நீ ரொம்பவே ஃபாஸ்டா ஓடுன அப்படின்னு காராசாவா சொல்லவும், ஆனா பிரசிடென்ட் தானே வின் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அது ஓன் தப்பு இல்லையே, உன் முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் தெரியாதனமா கீழே விழுந்துட்டான். அப்படி இருந்துமே கூட நீ செகண்ட் பிளேஸ் வந்துட்டியா அப்படின்னு அவ பாராட்டுறா. ஆமா எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு நீ வேற லெவல்ல ஓடன அப்படின்னு சொல்லி மத்த எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இவ்வளவு சூப்பரா ஓட முடிஞ்சா அதை மறைச்சிட்டல அப்படின்னு ஹோரோ கிட்ட நம்ம ஹீரோ வயித்துல குத்துறா. கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன், அதுக்கு இதுதான் தண்டனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ ஹோரோ கிட்ட க்ளோஸா இருக்கிறது பார்த்துட்டு கரேசாவா அங்க இருந்து எந்திரிச்சு போறா. தோத்ததுக்கு காரணம் என்னோட தப்பு தான். பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நான் வளர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவோ, சரி எல்லாம் தான் முடிஞ்சது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய பிரச்சனை வந்து எப்படியோ நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவோ, பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஆனா ஈஸியா முடிய போறது இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்போ ரியோனை போயிட்டு அவ மீட் பண்றா. நீ வரமாட்டான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவ சொல்லவும், பயந்து ஓடுறது ஒன்றும் என் பாலிசி கிடையாது. அப்புறமா குஷேடா நீ நடிக்கிறத நிப்பாட்றியா அப்படின்னு ஹோரோ கிட்ட சொல்லவும், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அவ கேட்கறா. நீ தான் கிளாஸ் டீக்கு துரோகம் பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்லவும், யாரோ உண்மையை உளறிட்டாங்க போல, யாரு ஹிராட்டாவா எனக்கோஜியா அப்படின்னு அவ கேட்கறா. நீ தான் துரோகம் பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் மிடில் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணை நீ எனக்கு ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவ சொல்லவுமே, ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி குஷேடா சிரிக்கிறா. நான் உன்னை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உன்னோட சீக்ரெட் வெளியே வந்துடக்கூடாது, அதுக்காக தானே என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப பார்க்க, அதுக்காக தானே நீ இது எல்லாத்தையுமே பண்ணிருக்க அப்படின்னு ஹோரோ கிட்ட கேட்கவும், என்ன பத்தின விஷயத்தை நீ யார்கிட்டயாவது சொன்னா மத்த எல்லா விஷயமும் வெளியே வரும், அதுக்கப்புறம் உன் அண்ணன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்காக நீ கிளாஸ் டீக்கே துரோகம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றா. குஷேடாக்கு இப்படி ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு ரியோவன் கேட்கவும், அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னா எங்களை காட்டி கொடுத்து இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம் ஹோரோ கிட்ட, உன்னோட அந்த ஃபேண்டசியான கதைக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. குஷேடா தான் லிஸ்ட் எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துட்டா, உங்க கிளாஸ் தோக்கடிக்கிறதுக்கு யாரை எந்த டீம்ல போடணும்னு நான் செலக்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆனா நீ இன்னைக்கு லக்கில் தான் வின் பண்ணிருக்க, என் காலில் மட்டும் அடிப்படலைன்னா இது நடந்திருக்காதுன்னு ஹோரோ கிட்ட சொல்லவும், உன் காலில் அடிப்பட்டது ஒரு ஆக்சிடென்ட், கோஇன்சிடென்ட்ஸுமா நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்க, எங்க கிளாஸ் பொண்ணுக்கு காலில் அடிப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனா லைட்டா தான் அடிப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அதை சீரியஸ் ஆக்குறதுக்கு நானே உண்மையா அவ காலை உடச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இந்த எவிடன்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு அவ சொல்றா. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹைப்போதெட்டிக்கலா தான் இது எல்லாத்தையும் சொன்ன, சோ இது எவிடன்ஸா வராது அப்படின்னு அவன் சொல்லவும், நான் அதை மட்டும் எடிட் பண்ணி தோக்கிருப்பேன் ஹோரோ கிட்ட சொல்லவும், ஐயோ பாவம் இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ நீ எடிட் பண்ணி தூக்கிடுவான்னு சொன்னதோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஸோ ஒன்னால அதை வச்சு எதுவோ பண்ண முடியாது, மண்டியிடு அப்படின்னு அவன் சொல்லவும், சரின்னு அவளும் சொல்றா. அப்போ ரியோவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இதை கேளு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் வந்திருக்கு. ரியோனும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிறான். இப்போ சிரிச்சுக்கிட்டே, ஹோரோ கிட்ட உன்னை கண்ட்ரோல் பண்ற அந்த மாஸ்டர் மைண்ட் உண்மையிலே ரொம்பவும் ஸ்பெஷலானவன் தான், இதை கேளு அப்படின்னு அவன் போட்டு காமிக்கிறான். ஸ்போர்ட்ஸ் டீல ஹோரோ கிட்ட ஓடுற அதே ரேஸ்லயே நீயும் ஓட, அவ காலை உடச்சிரு, ஓ காலை உடஞ்ச மாதிரி நடிச்சிரு, அதுக்கப்புறம் நான் உண்மையாவே உன் காலை உடச்சிருந்தேன், அதை வச்சு நம்ம அவளை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரியோன் பேசினது அதுல இருக்கு. கிளாஸ் சிலயும் யாரோ துரோகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குஷேடா துரோகம் பண்ண போறா அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அவன் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவன் விருப்பப்படி தான் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாருமே நடந்துட்டு இருந்திருக்கோம். அந்த மாஸ்டர் மைண்ட் எங்க ஒளிஞ்சாலும் சரி, கண்டிப்பா நான் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரியோவன் கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால அந்த பிரசிடென்ட்டை விடவோ ஃபாஸ்டா ஓடி இருக்க முடியும். ஆனா நம்ம ஹீரோ வேணும்னே தான் அந்த பிரசிடென்ட்க்கு ஈக்குவலான ஸ்பீட்லயே ஓடிட்டு இருந்தான். கடைசியில நம்ம ஹீரோ ஸ்பீட் எடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த யாரோ கீழே விழுந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கான். நம்ம ஹீரோவோட ஓரளவு திறமையவே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறாங்க. அண்ட் ஹோரோ கிட்டாவை வந்துட்டு ரியோவன் பிளாக்மெயில் பண்ண போறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டே தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்கும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிளானை ஏற்பாடு பண்ணிட்டான். அண்ட் இது எதுலயுமே நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆகல. பட் ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் கிளாஸ் டீயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கிளாஸ் சியோட லீடரான ரியோவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் குறிக்கோளோட இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.